பொறுமையா வாங்கக்கா, இந்த காருக்குள்ள தான் அண்ணே இருக்காரு. ஆமாக்கா, வேகமா பொறுமையா வாங்க. அது எப்படி பொறுமையா வர முடியும்? நாங்களே அவசரமா வந்துட்டு இருக்கோம். தள்ளுங்க தள்ளுங்க. சூரிய தம்பி, சூரிய தம்பி, டோரை தரங்க. சூரிய தம்பி, என்ன நீ சூரிய தம்பியும் காணோம், யாரையும் காணோம். டேய் மயங்கிட்டடா, கார் எடு. நெட்டுமாரி, ஏப்ல நெட்டுமாரி. என்னே அவளை இறக்கி விடுங்க. நெட்டுமாரி, நெட்டுமாரி. முனியம்மா, என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போனாலே 10 வாட்டி அம்மா வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆனா எனக்கு எங்க போனா எங்க இருக்கா ஒண்ணும் தெரியல. வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளை எப்படி காணாம போனேன்னு தெரியல முனியம்மா. என் பிள்ளை எங்க இருக்கா என்ன பண்ணியான்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன்? மைனி, என் மகன்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிருப்போமா? அவன் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு போய் கண்டுபிடிச்சிருவான். கொஞ்ச நேரம் பொறுத்துரு முனியம்மா. சர்ஜப்பா தோட்டத்துல போய் பார்த்துட்டு வந்து போயிருக்காங்களா? அவை பார்த்துட்டு வந்த பிறகு அங்க இல்லைன்னு சொன்னா என்னவோ மாயிட்டு சொல்லு. அம்மா ஆளாதம்மா, தங்கச்சி வந்துருவா. பச்சைக்கிளிமா, அவ வந்துருவான்னு தைரியமா இருக்க முடியலம்மா. உன் தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே போனாலே அப்படி சொல்லாம போக மாட்டா. இன்னைக்கு எங்க போனா யாரு போனான்னு ஒண்ணும் தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, பயமா இருக்கு அம்மைக்கு. நெட்டமாரி, யாராவது காப்பாத்துங்க. நெட்டமாரி, நெட்டமாரி போவாதப்ல. என்னே நெட்டமாரியை இறக்கி விட்டுட்டு போங்க. யார் இது எல்லாம் எதுக்கு நெட்டமாரியை கூட்டிட்டு போறவ? அப்படின்னா சூரிய எங்க வர சொல்லலையா? என்னாச்சு, சூரிய எங்க போனா? நெட்டமாரி எதுக்கு கடத்திட்டு போறவ? அண்ணபூர்ணி, என்ன அண்ணபூர்ணி, எதுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? ஏதோ பிரச்சனையா? உன் மாமா வந்து வீட்ல சாரஜா இருக்காளான்னு கேட்டுட்டு வந்தா. நெட்டமாரிமா சார்ஜப்ல காணாம திடுங்க. என்ன சொல்லியா அண்ணபூர்ணி, சாரஜாவை காணுமா? இப்படியே ஒரு வயசு பிள்ளைய தொலைச்சிட்டு அஜாக்கிரதையா இருக்குது. அவ எங்க போறா எங்க வரான்னு பார்க்க மாட்டியாங்க. ஆமா, ஏன் மாவள எங்க? சாரஜாவை காணோம் தேடி போயிருக்காளோ? என்ன சொல்றீங்க நெட்டமாரிமா? நெட்டமாரி இங்க இல்லையே. என்னது இங்க இல்லையா? அவ வீட்டிலே இல்லையே. சுத்தம், இதுதான் நீங்க வயசு பிள்ளைய பாத்துக்கிறிய லட்சணமா? எங்க மைனிய மட்டும் சொன்னீங்க. மூனியம்மா, ஏன் மாவ இங்கதான் வந்திருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா நினைச்சிய. மைனி, இவிய மகதான் நம்ம சாரஜாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க மைனி, வந்துருவா. அன்னைக்கு கூட என் மகனை பின்னாடியே ஓட விட்டு இங்க சுத்திட்டு வந்தாவல்ல 2 பேரும். அந்த மாதிரி தான் எங்கேயாவது போயிருப்பாவ, வந்துருவா மைனி. ஏன் மாவ இப்படி சொல்லாம வரையாம போக மாட்டாளே? அதுவும் சாரஜா பிள்ளையெல்லாம் இப்படி கூட்டிட்டு போக மாட்டாளே? அன்னைக்கு என் மகன் பைக்ல போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எங்க போனா? சுத்தம், இது கூட உங்களுக்கு தெரியாம தான் இருந்திருக்கு. இதுக்கு எங்க மைனி எவ்வளவோ பரவாயில்ல. நெட்டமாரிமா, என் பிள்ளை பத்தி உங்களுக்கு தெரியுமா நெட்டமாரிமா? எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. கொஞ்சம் முந்தி தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் போனா. திருப்பி வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா இல்ல. எங்க போனா யார் கூட போனா ஒண்ணும் தெரியல. ஏன் மாவளும் உங்க மாவளும் சேர்ந்து தான் எங்கேயாவது போயிருப்பாவே. ஏன் மாவ பைக் வேற எடுத்துட்டு வந்தாலே? என்ன சொல்றியா, பைக் எடுத்துட்டு வந்தாளா? ஆமா, நான் வா வீட்டுக்கு வரதுக்கு எதுக்கு பைக்குன்னு யோசித்தேன். ஆனா ஏதோ பைக் ரிப்பேர் ஆகாத எடுக்கா போல இருக்குன்னு விட்டுட்டேன். 2 பேரும் எங்கேயாவது இங்க பக்கத்துல போயிருப்பா, வந்துருவாவே. நெட்டமாரிமா, அவளை நீ எங்கேயும் வெளியே போகாண்டான்னு சொல்லி வச்சிருந்தேன். நெட்டமாரி கூட தான் போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல இருக்கா? அம்மா, தங்கச்சி கிட்ட தான் போன் இல்ல, நெட்டமாரி கிட்ட போன் இருக்குல்ல. அவளுக்கு போன் பண்ணி பார்க்கட்டுமா? பண்ணுமா, அவ நம்பருக்கு சீக்கிரம் பண்ணு. அண்ணபூர்ணி, நான் என் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்த்துட்டு வர சொல்லி. எங்க இருந்தாலும் என் தம்பி கூட்டிட்டு வந்துருவா, நீ வருத்தப்படாத. 2 பிள்ளைகள் சேர்ந்து தானே போயிருக்கு. வந்துரு அண்ணபூர்ணி, அழாத. சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரமா போய் தேட சொல்லுங்க. மைனி, இந்த வளர்ந்த பிள்ளை கூட எல்லாம் எதுக்கு தான் நம்ம பிள்ளைய சேர விடுறீங்களோ? ஒரு கட்டுப்பாடு இல்லாம அவிய வளர்த்துருக்காவ. எங்க வாரேன்னு சொல்லாம போயிட்டு வார பிள்ளையா இருக்கா. அவ அம்மையும் கவலைப்பட மாட்டேங்காவ. நம்மளுக்கு தானே சங்கடமா இருக்கு மைனி. நீங்க அழாதங்க, அவரை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பா, இப்ப வந்துருவாங்க. இருந்தாலும் முனியம்மையாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நம்ம பாட்டுக்கு கவலை இல்லாம இருந்திருப்பேன். சொல்லாம 2 பேரும் போயிட்டாவல, எனக்கு மனசு அடிச்சுக்கிட்டு முனியம்மா. வருத்தப்படாதங்க மைனி, எங்க போயிருப்பா, வந்துருவா. என்னாச்சு, கடத்திட்டானா இல்லையா? என்ன அவங்கிட்ட இருந்து ஒரு போனையும் காணும் ஒன்னையும் காணும். ஒரு வேலை கொடுத்தா செஞ்சு முடிச்சேன்ட்டு இருக்கானா? இவன் கடத்தினானா இல்ல அவன் இவளை கூட்டிட்டு ஓடிட்டானான்னு தெரியலையே. ச்சே, ஒரு பதில் இருக்கா? ஏன் இப்படி இருக்கானுவே? நம்மளே போன் போட்டு கேப்போமா? வேண்டாம், அவன்கிட்ட இருந்து பதில் வருதான்னு பாப்போம். ஐயோ, என் செல்லாய்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. 1 நிமிஷம் கூட என்னைய விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டா. எனக்கு சேவை செய்ய பிறந்த மாதிரியே எனக்காக பார்த்து செஞ்சு தருவா. நீங்க நெஞ்ச புடிச்சிட்டு உள்ள போய் பத்தி கிடக்குறாளே, அவளுக்கு என்ன செய்து எது செய்துன்னு தெரியலையே. தாத்தா, பாட்டிக்கு எதுவும் ஆகாது தாத்தா, நீங்க அழாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிருப்போகுது. எனக்கு என்ன ஆனாலும் நான் தாங்கிடுவேன்ப்பா. ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. எனக்கு என்னாலும் பார்த்து செஞ்சு தருவா.
ஆனா அவ உடம்பு பாத்துக்காம போயிட்டாளே. தாத்தா அழாதீங்க தாத்தா. பாட்டி நல்லபடியா குணமாயி வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம எல்லாரும் பாட்டி கையால வடச்சிட்டு சாப்பிடலாம் தாத்தா. ஃபீல் பண்ணாதீங்க. ஐசு பொண்ணு இத்தனை வருஷத்துல தலைவலி காய்ச்சல்னு படுத்திருக்கா. ஆனா ஒரு நாள் கூட இப்படி நெஞ்ச பூச்சிட்டு பத்தது இல்லம்மா. அதை நெஞ்சாதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளவு பெரிய நோய் அவளுக்கு வந்திருக்கோன்னு நான் நெஞ்சு கூட பாக்கலையே. தாத்தா பாட்டிக்கு அவ்வளவு பெரிய நோயெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. ஏதோ சின்னதா பிரச்சனை இருக்கும். ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க. கவலைப்படாதீங்க தாத்தா. அவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுப்பா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா அம்மைக்கு என்னப்பா ஆச்சு? சாருமா திடீர்னு உங்க அம்மா நெஞ்ச பூச்சிட்டு ஊந்துட்டாமா. என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலம்மா. கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம். அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கம்மா. என்னப்பா இதெல்லாம் வீட்டை விட்டு அம்மா நல்லா தானே கிளம்பி வந்தாவே. நல்லாதாம்மா வந்தா நல்லாதாம்மா இருந்தா. திடீர்னு நெஞ்ச பூச்சிட்டு ஊந்துட்டா. எங்களுக்கு திடீர்னு கையும் ஓடல காலும் ஓடல. ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டானா என்ன செய்து எது செய்துன்னு சொல்ல மாட்டாங்க. மம்மி பாட்டிக்கு எதுவும் ஆகாது. நீங்க அழாதீங்க மம்மி. வாங்க வந்து உட்காருங்க. சூரிய பாட்டி உங்ககிட்ட நல்லா தானே கிளம்பி வந்தா. திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு? எங்கேயும் தடிக்கையில விழுந்தாவளோ? இல்ல மம்மி, பாட்டி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு போய் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ எங்க அம்மைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. கருப்பு கருப்பு என்னனே ஏதோ வாரே. என்னனே சொல்லுங்க. சரோஜா தோட்டத்துக்கு வந்தாலோ? இல்லையனே சின்ன பிள்ளை ஒரு வாரமா தோட்டத்துக்கு வரது இல்லையே. நீங்க தானே கல்யாணம் முடிகிற வரைக்கும் தோட்டத்து பக்கம் வர வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. நீங்களே வந்து என்னன்னு இப்படி கேக்குறிய? அது ஒண்ணும் இல்ல கருப்பு. சரோஜா பிள்ளைய இன்னைக்கு தோட்டத்துக்கு போவான்னு சொன்னேன். அதான் வந்தாலான்னு கேட்டேன். இல்லனே சின்ன பிள்ளை வரல. சரி கருப்பு. மத்த எல்லாரும் வேலைக்கு வந்திருக்காவளா? வந்திருக்காவனே. ஆனா நெட்ட மாதிரி மட்டும் வரல. சரி கருப்பு, சரோஜா பிள்ளை தோட்டத்துக்கு வந்தானே எனக்கு ஒரு போன் போட்டு சொல்லு. சரிண்ணே. கருப்பு தோட்டத்துக்கு வரலன்னு சொல்லியா? சரோஜா பிள்ளை வேற எங்க போயிருக்கோம்? என்னாச்சுனே? எதுவும் பிரச்சனையோ? சரோஜாவை தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சரோஜா பிள்ளை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே, காலையில இருந்து எங்கேயுமே பார்க்கலையே. ஏன் என்னாச்சு? வீட்ல காணுமா? அதெல்லாம் இல்லம்மா. சரோஜா பிள்ளை எனக்கு தோட்டத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அதான் வந்தாளா இல்லையான்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. சரிண்ணே சரி. என்னக்கா சரோஜாவை தேடியவ நம்ம கேட்டா இல்லங்கவ. ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? அப்படிதான் தெரியுது சில்பா. ஆனா அவிய அப்பா சொல்ல மாட்டேங்கவள. இவிய சொல்லாட்டி என்ன அவிய அம்மாட்ட போய் கேப்போம். ஆமா சில்பா, அதான் சரி வா போ. ஏக்கா அந்த அண்ணன் போறாவல உடனே போனா டவுட் வரும். சரி அப்ப சொத்த நேரம் கழிச்சு போவோம். சரிக்கா. சரோஜா என்னாச்சு? நெட்ட மாதிரியே அந்த கார்ல போறாங்க. நெட்ட மாதிரியே ரெண்டு பேரும் கடத்திட்டு போறாவ. என்னது நெட்ட மாதிரியே கடத்திட்டு போறாங்களா? நீங்க ட்ரெயின் ஏற தானே வந்தீங்க. ஏன் ட்ரெயின்ல ஏறாம இங்க கார் இருக்க இடத்துக்கு வந்தீங்க? நாங்க ஒருத்தர் தேடி வந்தோம். அவர் வெளியே தான் நிக்காத ரெண்டு பேரும் எங்களை கூப்பிட்டாவ. நாங்க வந்தோமா காருக்குள்ள அவர் இருக்காரான்னு நெட்ட மாதிரி பார்க்க போனா. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நெட்ட மாதிரியே காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போயிட்டானுவ. நான் எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தேன், அப்படியே கூட்டிட்டு போயிட்டாவ. சரோஜா அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? அது நெட்ட மாதிரிக்கு தெரிஞ்சவியே தானே. இதுக்கு முன்னாடி ஒருக்கா கடத்திருக்காவலாம். என்னது இதுக்கு முன்னாடி கடத்திருக்காங்களா? இப்படிப்பட்டவங்க கிட்ட உஷாரா இருக்க கூடாதா? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவங்கள நம்பி போனீங்க? மறுபடியும் இப்ப நெட்ட மாதிரியே கடத்திட்டு போயிட்டாங்க. ஆமா உங்களை யார் இங்க வர சொன்னது? யார தேடி வந்தீங்க? நெட்ட மாதிரி. சரி சரி நீங்க அழாதீங்க. அந்த காரு இந்த ஏரியா விட்டு தாண்டி இருக்காது. என் கார்ல வந்து ஏறுங்க, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போலாம். உங்க கார்லயா? நெட்ட மாதிரியை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? அவங்க நெட்ட மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? உங்களுக்கு தானே அந்த காரை அடையாளம் தெரியும். வாங்க. வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு போறீங்களா? நான் வேணா உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்புறமா தேட போட்டுமா? இல்லனா உங்க வீட்டுக்கு கால் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஏன் சரோஜா வீட்டுக்கு தெரியாம வந்துட்டீங்களா? நெட்ட மாதிரியே கூட்டிட்டு தான் போவேன். அப்படின்னா வந்து கார்ல ஏறுங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணலாம். நீங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நெட்ட மாதிரிக்கு என்ன வேணாலும் ஆகலாம். வாங்க போவோம். நெட்ட மாதிரி பாவம், எனக்காக தான் அவ என் கூட வந்தா. வாங்க போலாம். என் பிள்ளை வேற கூட்டிட்டு போயிட்டா. இப்போ என்னடா போன் எடுக்க மாட்டீங்க? நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் கேப்பேன்?
அன்னபூர்ணி என்னங்க சத்து பிள்ளைங்க? அன்னபூர்ணி தோட்டத்துல எல்லாத்தையும் போய் கேட்டேன். நம்ம பிள்ளைங்க வரலன்னு சொல்லியாவ. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அன்னபூர்ணி. என்ன உங்க வீட்டுக்கு அந்த நெட்டையார் பிள்ளை வருவாள, அத நெட்ட மாதிரி அவதான் சரதாவை இங்க கூட்டிட்டு வர்றானே. அது அம்மா வந்து இப்பதான் சொல்லிட்டு போறாவ. அப்படியா? எங்க கூட்டிட்டு போயிருக்காளா? அது அவளுக்கு தெரியலங்க. ரெண்டு பேரும் காணோம் சொன்னோனே ரெண்டு பேரும் ஒண்ணால போயிருப்பான்னு சொல்லிட்டு போறாவ. சரோஜா பிள்ளை எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டுல இருந்தானு நம்ம சொன்னோம். எப்படி நம்ம கிட்ட சொல்லாம வெளியே போனா அன்னபூர்ணி? அதாங்க எனக்கு தெரியல. அவளை நினைச்சு நினைச்சு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஏங்க நம்ம மாப்பிள்ளை போலீஸ் தானே, அவட்ட சொல்லி தேட சொன்னானுங்க. அன்னபூர்ணி நம்ம பிள்ளைய மட்டும் காணோம்னா பரவாயில்ல, நெட்ட மாதிரியும் தானே காணோம். ரெண்டு பிள்ளைகளும் எங்கேயாவது போயிட்டு வந்துரும். இல்லங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மாப்பிள்ளைட்ட ஒரு வார்த்தை சொல்லி தேட சொல்லுங்க. சரி அன்னபூர்ணி, கொஞ்ச நேரம் பாப்போம். வரலன்னா தேட சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான செல்லாய் பேஷண்டோட ரிலேஷன்ஸ்? ஆமாமா, நாங்க தான்மா. என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்களுக்கு கேஸ்னால தான் இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்திருக்கு. ரொம்ப கேஸ் உள்ள ஐட்டமா சாப்பிட்டுருக்காங்க. அதனால தான் திடீர்னு நெஞ்சில வலி வந்திருக்கு. கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. நாங்க எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டோம். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. வயசாயிடுச்சுனாலே கொஞ்சம் லிமிட்டடா தான் சாப்பிடணும் சார். இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும். டாக்டர் இப்ப செல்லாய் நல்லா இருக்கிறாளா? நல்லா இருக்காங்க சார். அவங்களுக்கு இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. இனி சாப்பாட்டுல கவனமா இருக்க சொல்லுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. நான் இப்ப என் செல்லாய பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம் சார், போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சார் ஹாஸ்பிடல் பில்ல பே பண்ணிட்டு நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். மச்சான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டு வரலாம் மச்சான். மாப்பிள்ள என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், என்னென்னமோ நடந்து போச்சு பத்தியா? அச்சோ சரோ, மச்சான் சரோ வரேன்னு சொன்னாலே. ஆமா மாப்பிள்ள அப்பவே வந்திருப்பாவுல. போன் போட்டு பாரு. சோ நான் எப்படி மறந்தேன்னே தெரியல மச்சான். பாட்டுக்கு இப்படி ஆனதும் எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன் மச்சான். மச்சான் இந்த ஹாஸ்பிட்டல்ல டவரே கிடைக்கலடா. மாப்பிள்ள அப்படின்னா வெளியே போய் பண்ணலாமா? சரி மச்சான் வா போலாம். எங்கள போறியா? டாடி அது வந்து பில் பே பண்ண போறோம். சீக்கிரம் கட்டிட்டு வாங்க, பாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். எல்லாரும் சேர்ந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களா? அதான் உங்க தாத்தா இருக்காவில, நீ ட்ரெயின்ல போக வேண்டியதானல? டாடி தாத்தா நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்துட்டாங்க. நான் தான் தூக்கிட்டு வந்தேன். தாத்தாவை பாட்டி தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் போக முடியுமா? என்ன பேசுறீங்க டாடி? அதான் ஆனந்த் இருந்திருக்கான்ல, அப்புறம் என்ன? அவியலுக்கு ஒண்ணுமே இல்லையா, லேசா வாய்வு ப்ராப்ளம் தானா. அதுக்கு இப்படி ஊரையே கூட்டிட்டிய, ட்ரெயினையே மிஸ் பண்ணியாச்சு. உன்னையெல்லாம் என்னத்த சொல்லனே தெரியல எனக்கு. ஓ சீக்கிரமா பில்ல கட்டிட்டு வா, பாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு போனோம். சரி டாடி. ரெண்டு பேரும் சேர்ந்தானுவனா ஒன்னையும் உருப்பட விட மாட்டானுவ. ஏங்க இதுக்கு மேல பார்த்து சும்மா இருக்க வேண்டாங்க. இருட்ட போகுது, என்ன நம்ம பிள்ளை வீட்டுக்கு வரல. ரெண்டு பிள்ளையும் காணோம். போன வேற நெட்ட மாதிரி இருக்க மாட்டீங்க. மாப்பிள்ளைட்ட சொல்லி தேட சொல்லுங்க. சரி அன்னபூர்ணி. தங்கச்சி மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லிருமா. கேஸ்லாம் போட வேண்டாமா. வெளியே யார்கிட்டயும் சொல்லாம மாப்பிள்ளைய கொஞ்சம் சைலண்டா தேட சொல்லு. சரிண்ணே, நான் போன் போட்டு சொல்லி. வெளியே யாருக்கும் நீங்களும் சொல்லாண்டா. சரிங்க சத்தப்பா. பச்சைக்கிளி நெட்ட மாதிரிக்கு மறுபடியும் போன் போடுமா, எடுக்கலான்னு பாப்போம். சரிப்பா. நெட்ட மாதிரி எங்க பிள்ளை போனா என்னை விட்டுட்டு போயிட்டியம்ல. நெட்ட மாதிரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாவம், அவ நல்ல பிள்ளை. சரோஜா அழாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வேகமா போங்களா, அந்த காரை எங்கேயுமே காணோம். போறேன் பயப்படாதீங்க. சூர்யாக்கு அது ஒரு போன் பண்ணி பார்க்கலாமா? அவ ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நிக்கேன்னு சொல்லி போன் பண்ணா. அவ எங்க போயிருப்பா எங்களை தேடாம? சரோஜா உங்ககிட்ட ஏதாவது ஃபோன் இருக்கா? ஏன் போன் எதுக்கு? போலீஸ்க்கு கால் பண்ணணும், கொஞ்சம் ஃபோன் தாங்களே, என் ஃபோன்ல சார்ஜ் இல்லை. போலீஸ்க்கா எதுக்கு? நீங்க அப்படின்னு அவளை கண்டுபிடிக்க மாட்டீங்களா? நம்மளும் தேடுவோம். போலீஸும் வந்தாங்கன்னா அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபோன் தாங்க சரோஜா. நான் ஒரு போன் பண்ணிட்டு தரட்டுமா? சரோஜா நீங்க அப்புறமா பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடுறேன்.